இன்னைக்கு லெக்சர்ல நம்ம WKP அப்ராக்சிமேஷன் பத்தி பார்ப்போம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம ஜென்ரலா 3 அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பெர்டர்பேஷன். பெர்டர்பேஷன் அப்ராக்சிமேஷனுக்கு வந்து நம்மளுக்கு அன்பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் அண்ட் பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து வேரியேஷன் மெத்தடு. அந்த மெத்தட்ல என்னன்னா அதுல கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியும் பியூ எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜியும் கால்குலேட் பண்ணலாம். பட் இது வந்து இந்த மெத்தட்ல என்னன்னா வி ஆர் யூசிங் சம் ஆன்சர்ஸ். அதாவது வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க இல்லையா ஒரு பிளாக் கலர்ல psi of x is equal to a of x e power I pi x அந்த வேவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்டை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டயக்ராம் எடுத்துக்கங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன், இது ஒய் ஆக்சிஸ் வந்து பொட்டன்ஷியல், அண்ட் இந்த ஈன்னு ஒரு லைன் போட்டிருக்க இல்லையா, அது வந்து டோட்டல் எனர்ஜி. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியை விட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு வச்சுக்குவோம். இப் இ இஸ் கிரேட்டர் தேன் பி, அதாவது இந்த ரீஜன் அப் டு திஸ் ரேஞ்ச். ஸோ நம்மளுக்கு தெரியும் டோட்டல் எனர்ஜி இ இஸ் ஈக்குவல் டு தி கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இந்த ரேஞ்ச்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்கு, டோட்டல் எனர்ஜி அதிகம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து நான் ஜீரோ கைனெட்டிக் எனர்ஜி தான் இங்க இருக்க முடியும் இந்த ரேஞ்சில். ஸோ அப்ப என்ன ஆகும்னா தட் இஸ் பார்ட்டிகிள் அலௌடு டு மூவ் ஃப்ரீலி. If V is constant, the solution of one-dimensional Schrodinger wave equation is இதுல V கான்ஸ்டன்ட்னு வச்சுக்குவோம். இப்போ சொல்யூஷன் டு ஒன் டைமென்ஷனல் Schrodinger wave equation நம்ம யூஸ்ஃபுல்லா பார்த்ததுதான். psi of x is equal to e power plus or minus ikx, where k is equal to square root of 2m e minus v divided by h cross. இதுதான் நம்ம பார்த்தோம். And in the case la pathina, the wave function is oscillatory with wavelength. இந்த லாம்டாவுக்கும் கேக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? This lambda is equal to 2 pi pi 2 pi divided by k and with a constant amplitude a. இது ஆஸ்லேட்டரின்னு எப்படி சொல்றோம்? வேவ் ஃபங்க்ஷன் ஆஸ்லேட்டரி. சிம்பிள் எழுலூர் ஃபார்முலா. That is e power I theta or e power minus I theta வந்து linear combination of cos theta plus I sin theta. ஸோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆஸ்லேட்டரி ஒன். ஸோ if V is not a constant and varies very slowly on the distance scale of lambda, then it is reasonable that the wave function remains practically sinusoidal, except the wavelength and amplitude varies slowly with x on the scale of lambda. That is de Broglie wavelength here. So இப்போ இந்த ப்ராப்ளம் இந்த பாயிண்ட் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். நம்ம ஸ்லோலி வேரிங்னு எடுத்துக்கிட்டோம் கிளாசிக்கல் லிமிட். இந்த பாயிண்ட்ல என்னன்னா தி கைனடிக் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து ஜீரோன்னு வந்துடும். ஸோ அது வந்து நாட் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் சொல்யூஷன். ஜீரோங்கிறது நத்திங், எல்லாமே ஜீரோன்ட்டு போயிடலாம் நம்ம. இப்போ தி ஒன் டைமென்ஷனல் Schrodinger வேவ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு ஓவர் 2m delta 2 psi over delta x2 plus v of x psi plus e psi. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா you just multiply by maybe I will use different color. We are going to multiply this by minus 2m over h cross square. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ டெல்டா 2 psi ஓவர் டெல்டா x2 இஸ் ஈக்குவல் மைனஸ் இதையும் மைனஸ்
2m over h cross squared ஆல மல்டிப்ளை பண்றீங்க. minus 2m over h cross squared v of x psi. And right hand side you are doing same thing. Minus 2m over h cross squared e psi. இப்போ இந்த டேர்மை வந்து ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. தட் இஸ் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, மைனஸ் 2m ஓவர் h cross squared e psi. ஸோ இந்த இது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இது பிளஸ்னு வந்துடும். ஸோ 2m ஓவர் h cross squared காமனாக எடுத்துக்கோங்க. தென் e மைனஸ் v, இது வந்து மைனஸ் v psi இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இந்த நியூமரேட்டர்ல உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே நீங்க இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் டைமென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை வந்து அதனால என்ன இது பண்றோம்னா இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் சை, வேர் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நான் சொன்ன மாதிரி நியூமரேட்டர்ல உள்ள டேர்ம் 2m multiplied by e minus v. ஸோ இது வந்து கிளாசிக்கல் மொமெண்டம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் WKP அப்ராக்சிமேஷன்ல. இது வந்து செமி கிளாசிக்கல் மெத்தட். ஸோ இ இஸ் கிரேட்டர் தென் வி, ஸோ இ தான் பெருசுன்னு வச்சுக்கோங்க. தென் பி ஆஃப் எக்ஸ் வந்து ரியல் நம்பரா இருக்கும். தென் தி வேவ் ஃபங்க்ஷன் psi of x can be written as psi of x is equal to a e power I pi. இதுல பாத்தீங்கன்னா வேர் a and pi are real function of x. நான் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். தட் இஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் WKP அப்ராக்சிமேஷன். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நார்மலா எப்படி எடுத்துக்குவோம், வேவ் ஃபங்க்ஷன் வந்து சம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை இ பவர் பிளஸ் ஆர் மைனஸ் ஐகேஎக்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா எடுத்துக்குவோம். பட் இந்த WKP மெத்தட்ல இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம் டு சால்வ் தி ப்ராப்ளம். தட் இஸ் psi of x வந்து ஈக்குவல் டு a e பவர் I பை. இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் a of x e பவர் I பை x. ஸோ a அண்ட் பை வந்து ஸ்லோலி வேரியிங் ஃபங்க்ஷன் ஆஃப் x, அது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்துக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ ஃபர்ஸ்ட் a டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா தென் யூ வில் கெட் a prime. Prime indicate the differentiation, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் as it is வச்சுக்கிறாங்க. செகண்ட் வந்து என்னன்னா ஏ அப்படி as it is வச்சுக்கிறாங்க, எக்ஸ்பனன்ஷியல் டேர்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஐ பை பிரைம், ஏன்னா பையும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ். ஸோ பை பிரைம் you are differentiating pi, and in the exponential term you are keeping as it is. அதே மாதிரி இங்க again you differentiate with respect to x, second order differentiation. அது வந்து 2 step எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றேன் நான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ இதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா a டபுள் பிரைம் பிளஸ் 2i a பிரைம் பை பிரைம் plus I a pi prime minus a pi prime squared and this exponential term. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போதான் ஜஸ்ட் நான் என்ன பார்த்துருக்கோம்னா டெல்டா 2 psi ஓவர் டெல்டா எக்ஸ் 2 இஸ் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்ட் சைன்னு பார்த்தோம். இப்போ சைக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஹியர் சை இஸ் ரீப்ளேஸ்ட் பை a e power I pi. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றோம். மைனஸ் பி ஸ்கொயர்டு ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு a e பவர் I pi விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் டேர்ம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இங்க உள்ள எக்ஸ்பனன்ஷியல் டேர்மும் இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம். ஸோ ரிமைனிங் வந்து மைனஸ் பி ஸ்கொயர்டு ஓவர் ஹச் கிராஸ் ஸ்கொயர்டு a which is equal to a double prime plus 2i a prime pi prime plus I a pi double prime minus a pi prime whole square. இதை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இதுல இப்போ ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்குவோம் போத் சைடு.
ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரியல் பார்ட் என்னென்ன இருக்கு, ஏ டபுள் பிரைம், அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அண்டு இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம், இது ரெண்டுலையும் ஐ இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏ டபுள் பிரைம் மைனஸ் ஏ பை பிரைம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர்டு ஏ. அப்போ இங்க வந்து தட் இஸ் ஏ டபுள் பிரைம், இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவான். தட் இஸ் ஏ பை பிரைம் ஹோல் ஸ்கொயர். ஸோ அது இந்த பக்கம் போகும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ ஏ டபுள் பிரைம் இஸ் ஈக்குவல் டு இதுலையும் ஏ காமனா இருக்கு. ஸோ ஏ யூ ஆர் டேக்கிங் அவுட். ஸோ பை பிரைம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஏயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஏ டபுள் பிரைம் ஓவர் ஏ இஸ் ஈக்குவல் டு பை பிரைம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஓவர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர். இப்போ என்னன்னா இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலா நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வி ஆர் யூசிங் தி WKP அப்ராக்சிமேஷன். இங்க என்னன்னா வி ஆர் அசியூமிங் ஏ இஸ் ஸ்லோலி வேரியிங் ஃபங்க்ஷன், ஸோ தட் ஏ டபுள் பிரைம் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ ஏ டபுள் பிரைம் டிவைடட் பை ஏ இது வந்து நெக்லிஜிபிள். ஸோ அப்போ வந்து we can take pi prime squared is equal to p squared over h cross squared, அல்லது pi prime இந்த ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் p ஓவர் h கிராஸ் வரும். ஸோ இது ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம் pi prime is equal to plus or minus p over h cross. Then pi is equal to plus or minus 1 over h cross integral. ஸோ இது வந்து டிஃபரன்சியேஷன். இதை பை கண்டுபிடிக்கணும்னா இன்டகிரேட் பண்ணணும் ரெண்டு பக்கமும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பை. ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஓவர் ஹெச் கிராஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ யூ ஆர் இன்டகிரேட்டிங் பி ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இது வந்து பை வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா டேக் அ இமேஜினரி பார்ட். ஸோ இந்த இமேஜினரி பார்ட் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம், இதான் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ 2 ஏ பிரைம் பை பிரைம் பிளஸ் ஏ பை டபுள் பிரைம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா நோ இமேஜினரி பார்ட், அதனால இது வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்னா தென் இதை வந்து ஏ ஸ்கொயர்டு பை ஸ்கொயர்டு ஹோல் திங் பிரைம், அதாவது ஏ ஸ்கொயர்டு பை பிரைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ். அது இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். ஜஸ்ட் டேக் ஏ ஸ்கொயர், மேபி ஐ வில் யூஸ் டிஃபரண்ட் கலர். ஸோ இப்போ வந்து நம்ம ஏ ஸ்கொயர் பை பிரைம் ஹோல் பிரைம் ஈக்குவல் டு 0, இதுதான் நம்மளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ரிவர்ஸ்ல பார்ப்போம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்குதான்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஏ ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2a. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏயும் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ 2a ஏ பிரைம்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் டேர்ம். தென் பை பிரைம் அசிட்டிஸ் வச்சுக்கலாம். தென் இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஏ ஸ்கொயர்டா அசிட்டிஸ் வச்சுக்கிறோம். நம்ம இது பை பிரைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். பை பிரைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, தட் இஸ் பை டபுள் பிரைம் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஏயால டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏ போயிடும், தட் இஸ் இந்த ஏ போயிடும். தென் இந்த ஏ ஸ்கொயர் வில் கோ அவே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2a prime pi prime, that is அதான் இங்க 2a prime pi prime plus a double prime which is equal to 0.
ஸோ இத இந்த ரிவர்ஸ்ல நம்ம பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம இத ரீரைட் பண்ணலாம். ஸோ இப்படி ரீரைட் பண்ணும்போது இப்போ இந்த ப்ராக்கெட்ல உள்ள டேர்ம் எப்படி இருக்கணும்? ப்ராக்கெட்ல உள்ள டேர்ம் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் யூ வில் கெட் 0. ஸோ அப்போ வந்து என்ன, ஏ ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு பை பிரைம் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏ ஸ்கொயர் பை பிரைம் இஸ் அ கான்ஸ்டன்ட். அது வந்து சின்னு வச்சுக்கிறோம், சம் சி. ஸோ அப்போ வாட் இஸ் ஏ? இதை இந்த பை பிரைம் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா இட் வில் பிகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பிரைம். ஸோ சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பிரைம். பட் நம்மளுக்கு பை பிரைம் என்னது? பை பிரைம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இங்கே இருக்கு. பை பிரைம் இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் பை ஹச் கிராஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ கிடைச்சது, பை கிடைச்சது. இப்போ வந்து நம்ம வேவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் பை ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/h கிராஸ் இன்டெக்ரல் பிஎக்ஸ் டிஎக்ஸ் அண்ட் ஏ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஓவர் ஹச் கிராஸ். ரிமெம்பர் தட் இது ரெண்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்? இது வந்து ஏ அண்ட் பை இஸ் ஸ்லோலி வேரியிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னா சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் ஐ பை. ஸோ ஏயும் பையும் ஸ்லோலி வேரியிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ சை ஆஃப் எக்ஸ் என்னது? ஏ நம்மளுக்கு தெரியும், ஏ வந்து இங்கே இருக்கு, சி டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஓவர் ஹெச் கிராஸ் அண்ட் திஸ் பை is equal to e power இது வந்து plus or minus I h cross. I ஆல்ரெடி இங்க இருக்கு. I over h cross integral px dx. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த டினாமினேட்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் இருக்கு இல்லையா, 1/h, அது ஆக்சுவலா நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச். But both square root of h cross c gives another constant. அதை வந்து நம்ம கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா எப்படி எழுதலாம்? சை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஎக்ஸ் இ பவர் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ஓவர் ஹெச் கிராஸ் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இது மாடுலஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சி இ பவர் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் வந்து அப்கோர்ஸ் ஐ இருக்கு, இ பவர் ஐ பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், அது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா மைனஸ் ஆர் பிளஸ் ஐ ஹெச் கிராஸ்னு வந்துடும். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்று, எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் வில் பிகம் 1. அப்போ இந்த சி ஸ்கொயர், ஸோ மாடுலஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை பிஎக்ஸ், வேர் பிஎக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர். ஸோ இது வந்து மொமெண்டம். இப்போ இதனுடைய வேலிடிட்டி பார்க்கலாம் இல்லையா? வேலிடிட்டி எப்படி பார்ப்பீங்க? இது வந்து இது ஸ்கொயர் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் வந்து gives you தி ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி இப்போ மொமெண்டம் கம்மின்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கு. அப்போ அந்த பார்ட்டிகிள் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ பார்ட்டிகிள் பொசிஷன் வந்து நீங்கள் ஓரளவு அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து வெரி ஹை. இது வந்து ஸ்மாலா இருக்க போது, இது ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் வெலாசிட்டி இஸ் வெரி ஹை. அப்போ அந்த பார்ட்டிகிள் வந்து பாஸ்டா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பொசிஷன் ட்ரேஸ் பண்றது ப்ராபபிலிட்டி வந்து லெஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி நம்ம அசம்ஷன்லாம் வேலிடுன்னு காமிக்குது. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனை எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து லீனியர் காம்பினேஷன், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ அது 1/√ பிஹெச். இந்த சி வந்து இங்க C1 இ பவர் பிளஸ் ஐ ஓவர் ஹெச் கிராஸ் இன்டெக்ரல் பிஎக்ஸ் டிஎக்ஸ். அதே மாதிரி இது வந்து C2 அனதர் கான்ஸ்டன்ட் இ பவர் மைனஸ் ஐ ஓவர் ஹெச் கிராஸ் integral px dx. Thank you very much for watching my video and supporting me continuously. Thank you very much.